ஆடு ஜீவிதம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட கதை என்னென்னா, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. அங்கே ஹீரோவும் அவர் கூட அவர் ஊர் சேர்ந்தவரும் போகிறாங்க. அங்கே வெளிநாட்டில் வேலைன்னு போகும்போது அவங்க ஒரு வேலைக்கு போகிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஆடு மேய்க்கிற பாலைவன இடத்துல கடத்தி கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்கே வந்து சாப்பாடே போடாமல் ரொம்ப தண்ணி கூட கொடுக்காம பயங்கரமாக கஷ்டப்படுத்துகிறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு ஒரு நினச்சாவே அது பாலைவனம், எங்கே ஓடி போனாலுமே துப்பாக்கியோட வந்து பிடிச்சிட்றாங்க. தொடர்ந்து ஆளே மாறி வேறு மாதிரி ஹீரோ கஷ்டப்படுறாரு. தொடர்ந்து அது பார்க்கும்போதே ரொம்ப எப்போ அடுத்தடுத்த பிரச்சனை அவருக்கு வரதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது எல்லாமே பயங்கர கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி வெளிநாட்டில் போய் மாட்டிக்கிறீங்க, இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு இந்த படத்தை பார்க்கும்போது தான் நிறைய பேருக்கு தெரியலாம். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரிலாம் சீன்லாம் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ரியலாக நிறைய பேருக்கு நடந்திருக்குன்னு ட்ரூ ஸ்டோரின்னு தான் படத்துலேயே சொல்கிறாங்க. இந்த படம் வந்து ஒரு வெளிநாட்டில் போய் பாலைவனத்தில் வந்து இவ்வளோ கஷ்டம் ஆடு மேய்க்கிறதுன்னு சொன்னால் கூட ஒரு காட்டு சைடு மாதிரி இருக்கும். பாலைவனத்தில் இவ்வளோ கஷ்டம் இருக்குமான்னு இது பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க கஷ்டத்தெல்லாம் ரொம்ப ரொம்ப நமக்கே ஃபீல் ஆகுற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம்.